பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபையினால நாம் மறுபடியும் ஹல்லேலூயா, எல்லாம் கர்த்தருடைய கிருபைதான். ஆமென். எத்தனையோ பேர் துக்கத்துல பாரத்துல அழிந்து ரொம்ப வேதனையோடு அழுது கொண்டே இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு கிருபை, எவ்வளோ பாரங்கள் துக்கங்கள் போராட்டங்கள் வந்தாலும் அவற்றை எல்லாம் மேற்கொள்வதற்காக தேவ சமூகத்திலே காத்திருப்பதுதான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவிதமான பிரச்சனைகள், குழப்பங்கள், குடும்ப போராட்டங்கள், இன்னொரு பக்கம் ஒமிக்ரான் வைரஸ் வந்து விடுமோ, தாக்கி விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் தான் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை ஜெபிக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்தில் நம்ம முதலாவது நம்ம ஜெபிக்க போற முக்கியமான காரியம், நம்முடைய குடும்பங்களில் ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்து நம்முடைய குடும்பங்களின் தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படி நம்ம முதல்ல ஜெபிக்க போறோம். வசனத்தை பிடித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, வாக்குத்தத்தங்களை பிடித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா வாக்குரைத்த தேவன், வாக்கு மாறாதவர். ஆமென். அவர் சொன்னதை கண்டிப்பா செய்து முடிப்பார். நீங்கள் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். 28ஆம் சங்கீதம். எல்லாரும் வேதத்தை திறந்து 28ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 28:9. தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவளை போஷித்து அவளை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். ஆமென். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து, நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். ஆண்டவரே, உங்க பிள்ளைங்களை ஆண்டவரே ரட்சியுங்க. ஆங்கில வேதாகமத்திலே சேவ் தை பீப்புள். ஆமென். பாதுகாத்தருளும். ஆமென். உலகத்திலே பலவிதமான பிசாசின் தந்திரங்கள், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல ஆண்டவரை பார்த்து நம்ம ஜெபிக்கிற காரியம், ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை ரட்சியும், எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளும். அது மாத்திரமல்ல, உமது ஜனத்தை போஷித்து அவர்களை உயர்த்தி அருளும். ஆமென். ஒரு பக்கம் நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம், எங்களை ரட்சியும் அப்பா, எங்களை பாதுகாத்தருளும், எங்களை விடுவியும் அப்பா என்று கேட்க போறோம். இன்னொரு பக்கம் பொருளாதார பிரச்சனை. நம்முடைய தேசத்தின் மக்கள் கூட இப்ப ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய மக்கள் தேவைகள் சந்திக்கப்பட முடியாத சூழ்நிலையில, சரியான வேலை இல்லாமல், சரியான சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம், ஆண்டவரை எங்க குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. உமது ஜனத்தை, அதாவது ஆண்டவரை நம்பி இருக்கிற ஜனத்தை, ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவீங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஒரு பக்கம் பாவ பழக்க வழக்கத்திலிருந்தும் கர்த்தர் விடுவிக்கணும். தேவ பிள்ளைகள் தான், ஆனால் இன்றைக்கு எங்க பார்த்தாலும் போன்ல அவங்க பலவிதமான காரியங்களுக்கு அடிக்ஷன் ஆகி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட தீய பழக்க வழக்கங்களுக்கு கர்த்தர் விடுதலையாக்கணும். சிறு பிள்ளைகள், வாலிபர்களை விடுதலையாக்கணும். பெரியவர்கள் கூட தவறான உறவுகள், தவறான பழக்க வழக்கங்கள், குடி போதை, இவற்றுக்கெல்லாம் அடிமையா இருக்கிறாங்க. பிசாசு கொண்டு வந்திருக்கிறான். உங்க குடும்பத்துல யாராவது இப்படி அடிமைத்தனத்துல இருப்பாங்கன்னா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே, பாதுகாத்தருளும் ஆண்டவரே. ஆமென். நம்ம எல்லாம் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யார் யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறாங்களோ உமது ஜனங்களை ரட்சிப்பீராக ராஜா. உமது குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ரட்சியும் அப்பா. தவறான பழக்க வழக்கங்கள், சத்ருவின் அடிமைத்தனத்தில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த கிரியைகளோ எங்கள் குடும்பங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ரட்சியும், இயேசுவின் நாமத்தில் விடுவியும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து வழி நடத்தி கொள்ளுங்க. விசேஷமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இன்னது தேவை என்பதை அறிந்த பரம தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை போஷிப்பீராக, உமது ஜனத்தை போஷிப்பீராக. இப்பொழுது இயேசுவேன்னு யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த சூழ்நிலையில உம்முடைய பிள்ளைகள் தலைகுனிந்து வாழ்றாங்களோ, எந்தெந்த சூழ்நிலை
சூழ்நிலையில வேதனையோடு துக்கத்தோடு கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ, உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக, உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. ஓ ரபா சந்தல மௌரி கலபா, எல்லா பொல்லாத சத்ருவின் தந்திரங்கள், மனுஷனுடைய நிந்தைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு ஒரு விடுதலை உண்டாக்கி உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள், உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி இருக்கிறார்கள் அப்பா. இவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியா நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்து கோட்டைகளை தகர்த்தெறிந்தது இயேசுவின் நாமமே. சத்து கோட்டைகளை தகர்த்தெறிந்தது இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா சன்னா அல்லேலூயா 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 சன்னா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்தை ரட்சித்து போஷித்து உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 29ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 11ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவளை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்கிற தேவன். ஆமென். அது மாத்திரமல்ல, சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எப்படி நம்ம முதல்ல வாசிக்கும் பொழுது அதுல ரட்சிப்பு, அப்புறம் ஆசீர்வாதம், அப்புறம் போஷிக்கிறது, அதுக்கப்புறம் உயர்வு என்று நம்ம பார்த்தோமோ, அதே போல இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம், ஒரு சுகமளிக்கும் வல்லமை, ஒரு பலப்படுத்துற வல்லமை எங்கள் குடும்பங்களுக்குள்ளே இறங்கட்டும் அப்பா. யார் யார் இந்த நேரத்துல உங்க வீட்டுல ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், நீங்களே பலவீனமா இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தினர் ஒருவேளை பலவீனத்தினால மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம், ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை பலப்படுத்துங்க. ஆமென், ஹல்லேலூயா. எங்களுடைய குடும்பங்களுக்கு சுகத்தை தாரும், எங்களுடைய எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும் கேட்க போறோம். அது மாத்திரமல்ல, தம்முடைய ஜனத்துக்கு சமாதானத்தை அருளி. நம்ம உலகத்திலே இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் சமாதானம். நம்முடைய குடும்பத்துல அடிக்கடி சமாதானம் குறைந்து போய் விடுகிறது. தேவையில்லாத பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரிவினைகள், இதையெல்லாம் சாத்தான் கொண்டு வந்து சமாதானத்தை எடுத்து போட்டு விடுகிறான். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போறோம். ஆண்டவரே எங்கள் குடும்பங்களுக்கு சமாதானத்தை தாரும். ஆமென். அது மாத்திரமல்ல, ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் ஆசீர்வதித்தாதான் நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். ஆமென். நிறைய ஆசீர்வாதத்துக்காக, நிறைய நன்மைகளுக்காக நம்ம எதிர்பார்த்து ஒவ்வொரு ஆல்நைட் பிரேயரா எழுதி வைத்து ஜெபம் பண்ணி ஒவ்வொரு 5:30 பிரேயரா ஜெபம் பண்ணி இன்னும் எங்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லையே, இன்னும் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படலையே, நான் விரும்புகிற நன்மை இன்னும் வரலையே என்று யாராவது நீங்க இப்ப காத்து கொண்டிருந்தால், எதிர்பார்த்து இருந்தால், ஆண்டவரை நோக்கி இப்படி ஜெபித்து கொண்டிருந்தால், இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? சுகத்துக்காக ஜெபிக்க போறோம், சமாதானத்துக்காக ஜெபிக்க போறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போறோம். எந்தெந்த காரியமா இருக்குதோ நீங்க ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க.
ஆண்டவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை, உமது சன்னத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பலன் கொடுப்பீராக ராஜா. சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் அப்பா. யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு ஆண்டவரே, காய்ச்சல், இருமல், சளி, இது ஒரு பக்கம், கொரோனா ஒரு பக்கம், ஒமிக்ரானால கஷ்டப்பட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கேன்சரினால, இன்னொரு பக்கம் ஆண்டவரே இருதய வியாதி, ஆண்டவரே உள் உறுப்புகள்ல பலவீனங்கள், கைகள், கால்கள், எலும்புகள், நரம்புகள்ல பலவீனம் ஒரு பக்கம், இரத்தத்துல இரத்த அழுத்தம், சுகர், இப்படிப்பட்ட வியாதிகளினால யார் யார் கஷ்டப்படுறாங்களோ இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் அப்பா. கிட்னி ப்ராப்ளம் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, லிவர்ல இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும் அப்பா. இருதய பலவீனங்கள் மாறட்டும் அப்பா. சுகவீனங்கள் மாறட்டும் அப்பா. இப்பொழுது நம்முடைய வல்லமுள்ள கரம் நம்முடைய பிள்ளைகளை தொடட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுகத்தை தாரும், பலனை தாரும், கிருபையை தாரும் அப்பா. பலவீனங்களிலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே கடந்து வருவதாக ராஜா. அப்படியே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் குடும்பங்களிலே சமாதானத்தை தாரும் அப்பா. சண்டையினால, வாக்குவாதத்தினால, பிரிவினைகளினால, கசப்புகளினால அப்பா, எந்தெந்த குடும்பங்களிலே சமாதானத்தை இழந்திருக்கிறாங்களோ அந்த குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. பிள்ளைகளை குறித்த பாரத்தினால, பிள்ளைகளை குறித்த எதிர்காலத்தை குறித்த பிரச்சனையினால சமாதானத்தை இழந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தால், பெற்றோர் பிள்ளைகள் சமாதானத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருந்தால், இப்பொழுது உம்முடைய வல்லமுள்ள கரம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இறங்கட்டும் அப்பா. சமாதானத்தை கொடுப்பீராக. கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழட்டும். பெற்றோர் பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள் சமாதானமாய் வாழட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எந்த பிரச்சனை சமாதானத்தை கெடுக்கிறதோ அந்த காரியங்களில உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுப்பீராக. அப்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கொடுங்க அப்பா. திருமண தடைகள் மாறட்டும் அப்பா. குழந்தை இல்லாத நிலைமை மாறட்டும் அப்பா. வீடு கட்டப்படட்டும், வாகனங்கள் கிடைக்கட்டும். எந்தெந்த காரியங்கள்ல ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருக்கிறார்களோ அந்தந்த காரியங்கள்ல ஆசீர்வாதமான மழை பொழியட்டும் அப்பா. உமது ஜனத்தை, உமது பிள்ளைகளை, உம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிக்கும் கரம் நீட்டப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றும், அதிசயங்களை காணப்படும், குடும்பமாய் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன்.
வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 53 சங்கீதம் 6 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 53:6. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது, ஹல்லேலூயா, சிறையிருப்பை திருப்பும் பொழுது. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய குடும்பங்கள்ல பலவிதமான சிறையிருப்புகளை நம்ம பார்க்கிறோம், நெருக்கங்களை பார்க்கிறோம், வேதனைகளை பார்க்கிறோம், நிந்தைகளை பார்க்கிறோம், அவமானங்களை பார்க்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, சந்தோஷம்னா என்னன்னே தெரியாது. வருகிற நாட்கள் எல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்துல ஏற்பட்ட பிரச்சனை போராட்டத்தினால நிறைய குடும்பங்கள் சந்தோஷத்தையே இழந்து விட்டார்கள். ஒரு சிறையிருப்பு. பிள்ளைகள் எடுத்துக்கொண்டா பலவிதமான அடிமைத்தனமாகிய சிறையிருப்புக்குள்ள சிக்கி இருக்கிறாங்க. நிறைய சிறையிருப்பு. ஒரு பக்கம் பாவங்கிற சிறையிருப்பு, இன்னொரு பக்கம் சாபங்கிற சிறையிருப்பு, இன்னொரு பக்கம் அடிமைத்தனமாகிய சிறையிருப்பு, இன்னொரு பக்கம் நிந்தை அவமானமாகிய சிறையிருப்பு, இன்னொரு பக்கம் அற்புதம் நடக்காததுனால ஒரு சிறையிருப்பு. இப்படி பலவிதமான சிறையிருப்புகளை சிக்கி இருக்கிற தம்முடைய ஜனத்துக்கு கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தமது ஜனமாகிய நம் ஒவ்வொருவரும் அவருடைய ஜனங்கள் அல்லவா. நம்ம வீட்டில் இருக்கிற, நம்ம குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப போகிறார். அவர் அப்படி திருப்பும் போது என்ன நடக்கும் தெரியுமா? யாக்கோபுக்கு களிப்பு, இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி. ஆமென். இதுவரைக்கும் சந்தோஷத்தை, களிப்பை இழந்துட்டீங்களா? இழந்து போயிருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லிட்டு கர்த்தருடைய கிருபையினால களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே உங்களுடைய துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கோர்ட்ல கேஸ் எத்தனை வருஷம் ஆண்டவரே, நெடுங்காலமான சிறையிருப்பு, நெடுங்காலமான போராட்டங்கள், நெடுங்காலமான வேதனைகள், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டும் அற்புதங்கள் நடக்கல, நெடுங்காலமாய் சிறையிருப்பு என்று வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், சிறையிருப்பை மாற்றுவேன். தமது ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பி யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி, அப்பா எங்களுடைய சிறையிருப்பை மாற்றுங்க, நாங்க மறுபடியும் மகிழ்ந்து களி கூறணும் அப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாங்க சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் மகிழ்ச்சியான நாட்களை திரும்ப தாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்போமா? ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமது ஜனம் ஆண்டவரே, சிறையிருப்புல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா, யாரெல்லாம் என்னுடைய சிறையிருப்பை மாற்றுங்க அப்பான்னு கேட்கிறாங்களோ ஆண்டவரே, பிள்ளைகளால் இருக்கிற சிறையிருப்பு, பெற்றோரால் இருக்கிற சிறையிருப்பு, கணவன் மனைவி கிடை இருக்கிற சிறையிருப்பு, ஆண்டவரை குடும்பத்தினரால சத்துருக்களால வருகிற சிறையிருப்பு, ஆண்டவரை கோர்ட்டு கேஸ்னால வருகிற சிறையிருப்பு, இப்படி எந்தெந்த காரியங்கள்னால சிறையிருப்பு இருக்குதோ, அவமானம், நிந்தையை, ஆண்டவரை வெட்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நீங்க வாக்கு கொடுக்கிறீங்களே, தமது ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவார் என்று. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்புகள் மாறட்டும் அப்பா, சிறையிருப்பு மாறட்டும் அப்பா. எப்படிப்பட்ட பாண்டேஜுக்குள்ள உம்முடைய பிள்ளைகள் சிக்கி இருக்கிறார்களோ அந்த சிறையிருப்பு மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும், எல்லா பில்லிசூனிய கட்டுகள், எல்லா போராட்டத்தின் ஆவிகள், எல்லா தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக ராஜா. இயேசுவின் நாமத்தில் அடிமைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. அப்பா நீங்க சொன்னீங்களே, அந்நாளிலே அவன் தோளில் நின்று நுகமும் முறிக்கப்படும் என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகள் தோளில் இருக்கிற பாரங்கள் விலகுவதாக, சிறையிருப்புகள்
தீமைகள் விலகுவதாக, நுகம் முறிக்கப்படுவதாக. ராஜா, இயேசுவின் நாமத்தில் நுகம் முறிக்கப்படட்டும், சிறையிருப்பு மாறட்டும், சிறையிருப்பு திருப்பப்படட்டும். ஆண்டவரே, அன்னைக்கு யோபுவின் சிறையிருப்பை திருப்பி இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து இழந்த எல்லா நன்மைகளையும் திரும்ப கொடுத்தீரே, அப்படியே உம்முடைய பிள்ளைகள் இழந்த நன்மைகளை இரட்டிப்பாய் திரும்ப கொடுப்பீராக. சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை அனுபவித்த நாட்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியான நாட்களை திரும்ப தாரும், மகிழ்ச்சியான நாட்களை திரும்ப தாரும். யாக்கோபுக்கு சுகமும் யாக்கோபுக்கு களிப்பும், ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொன்னீரே, அந்த மகிழ்ச்சி களிப்பு ஒவ்வொரு வீடுகளிலும் உண்டாவதாக. ராஜா, கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், சிறையிருப்பு மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம், அற்புதங்கள் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம், துக்க நாட்கள் முடிந்து போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே இருக்கிற கஷ்டங்கள் வேதனைகள் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த 87வது முழியிரவு ஜெபத்தோடு எல்லா பிரச்சனைகளும் மாறுவதாக, சிறையிருப்புகள் மாறுவதாக, கஷ்டங்கள் மாறுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அவருக்கு வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் வாழ்வு சுகிப்போ. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அவருக்கு வாழ்வை அழைப்போ, பதறாத வாழ்வு சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வான். பதறாத வாழ்வு சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வான். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துடிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோடிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எதுவோமே ஆசை திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராள் நன்மனையாகும். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசை திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராள் நன்மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும், ஆற்றிய தேற்றும் நல்லாத போற்றிய பாதம் பணிவோ. ஆராத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும்,
தேற்றும் நாதர் போற்றிய பாதம் பணிவோம். அநாதி தேவன் அடைக்கலம் பாரி அனாதையாவது இல்லை. அநாதி தேவன் அடைக்கலம் பாரி அனாதையாவது இல்லை. தேவனே அடைக்கலம் பாரி அனாதையாவது இல்லை. அநாதி தேவனே அடைக்கலம் பாரி அனாதையாவது இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். இந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயமின் மீனா அவச்சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும்.